ஆன்மீக அன்பர்களுக்கு எனது கலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் ஆனி மாதம் 7ஆம் தேதி 21/6/2024 ஜூன் மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பௌர்ணமி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 1:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை, குளிகை காலை 7:30 9 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணிலிருந்து 4:30 வரை. இன்றைய சூலம் மேற்கு திசை, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் காலை 5:54 நிமிடங்கள். இன்றைய கரணம் மதியம் 1:30 3 மணி வரை. இன்றைய திதி இன்று காலை 7:44 வரை சதுர்தசி, பின்பு பௌர்ணமி. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 6:58 வரை கேட்டை, பின்பு மூலம். இன்றைய கரணம் இன்று காலை 7:44 வரை வனிசை, பின்பு இரவு 7:31 வரை பத்திரை, பின்பு பவம். இன்றைய அமிர்த யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை சித்த யோகம், பின்பு மாலை 6:58 வரை பரண யோகம், பின்பு அமிர்த யோகம். இன்றைய சந்திராசிரமம் அஸ்வினி பரணி இருவருக்கும் சந்திராசிரமம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு. இன்றைய ராசி பலன் முதல் ராசியாக மேஷராசி என்பவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கொடுக்கக்கூடிய, வெற்றி மேல் வெற்றி வரக்கூடிய ஒரு அருமையான நாளாக அமைது உங்களுக்கு. அதனால் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய அலுவலக பணி சார்ந்த விஷயங்கள்லாம் இதுவரைக்கும் தடையாக இருந்த, முடியாமல் இருந்த விஷயங்கள்லாம் இன்று நீங்கள் வெற்றியோடு அந்த விஷயங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைது உங்களுக்கு. கல்வியில் சார்ந்த விஷயங்களும் ஒரு வெற்றி, வெளிநாடு படிக்க போகிறவங்களுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி அடுத்த நிலைக்கு போகக்கூடிய, ஏதாவது இன்ட்ரி அட்டன் பண்ண அதுக்கான முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு அருமையான நாளாக மேஷத்துக்கு அமைகிறது. ரிஷபராசின்னு பார்த்தா உங்களுடைய தனம்னு சொல்லக்கூடிய வருமானம், வருவாயெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய, உங்களுடைய தனம் செழிப்போடு இருக்க போகிறீங்க நீங்கள். அதனால் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு, இந்த விஷயத்தில் கொஞ்சம் நல்ல ஒரு அருமையான நாளாக உங்களுக்கு ரிஷபத்துக்கு கொஞ்சம் தனம் நிறைந்த நாளாக, செல்வம் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுனராசி வர கொஞ்சம் வரவுள்ள நாளாக அமைது உங்களுக்கு. உங்களுடைய தொழிலில் பிஸ்னஸில் நல்ல ஒரு முன்னேற்றத்தோடு, நல்ல லாபங்களோடு இன்று நல்லா வருமானம் வரக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு. உங்களுக்கு வருகின்ற வரவுகளை, வருமானங்களை நீங்கள் சேமிப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக வருகின்ற காலங்களில் அந்த சேமிப்பு உங்களுக்கு நல்ல ஒரு நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். அதே சமயம் இந்த சேமிப்பு மூலம் ஒரு அசையாஸ்பத்தை வாங்குவதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நீங்கள் அடுத்து பார்த்தோன்னா கடகராசின்னு பார்த்தா கொஞ்சம் செலவுகள் உங்களுக்கு சனி பகவான் 8ல் இருக்கார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையற்ற செலவுகள்லாம் வைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு. விரயங்கள் ஏற்படும் நாளாக இருக்குது உங்களுக்கு. அதனால் செய்கின்ற செலவும் தேவையில்லாத கொஞ்சம் முடிவெடுத்து செய்யுங்க. தேவையில்லாத செலவு பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படுறது உங்களுக்கு எந்தவித பயனும் அளிக்காது. அதனால் நீங்கள் கடகராசி கொஞ்சம் செலவு நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. உங்களுக்கு 8ல் சனி பகவான், கவனமாக இருங்கள். சிம்மராசி பார்த்தா கொஞ்சம் பக்தி நிறைந்த உங்களுக்கு 7 சனி பகவான் இருக்கிறனால சில ஏதாவது கஷ்டங்கள் சனி பகவான் வந்திருக்கனால நீங்கள் கொஞ்சம் பக்தியோடு கோயிலுக்கு போய் வேண்டிங்க. அவனை பிரச்சனை இல்லாமல் அப்படியே போகணும் அந்த நாள் சொல்லி, அலுவலகம் சார்ந்த விஷயங்களோ, குடும்ப சார்ந்த விஷயங்களோ, உங்களுடைய குழந்தைகளோட கல்வி, திருமணம், முன்னேற்றத்தை எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கதவிடம் போய் அடைங்க. கண்டிப்பாக அந்த பக்தி மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு மேன்மை கண்டிப்பாக கொடுப்பார் உங்களுக்கு. சிம்மராசி கொஞ்சம் ஒன்று பக்தி நிறைந்த நாளாக அமைகிறது. கன்னிராசி பார்த்தா கொஞ்சம் சோர்வு, உடல் ரீதியாகவும் மன ரீதியாக சில சோர்வை சந்திக்கும் நாளாக அமைகிறது. நிறைய விஷயம் செஞ்சுருப்பீங்க, அதில் எந்த பயனும் கிடைச்சிக்காது. அதனால் நான் அவ்வளோ செஞ்சேன் ஒன்றும் கிடைக்கணும், ஒரு மனசோர்வு ஏற்படலாம். அதே சமயத்தில் உழைப்புன்னு சொல்லக்கூடிய உடல் உழைப்பு நிறைய செஞ்சு இந்த உடல் உழைப்பு கேட்ட ஒரு வருமானமோ, ஒரு பலனோ, ஒரு பெயரோ, ஒரு புகழோ, ஒரு முன்னேற்றமோ இல்லைன்னு பார்த்து உடல் சார்ந்த சோர்வு கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகுது உங்களுக்கு. அதனால் இந்த சோர்வு என்பது கண்டிப்பாக ஒரு நிரந்தரம் இல்லை. அதனால் இன்று உங்களுக்கு சோர்வாக இருந்தாலும் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு சுறுசுறுப்பாக இருக்க போகிறீங்க. இன்று கன்னிக்கு கொஞ்சம் சோர்வு நிறந்தலாக அமைகிறது. துலாம் ராசின்னு பார்த்தா கொஞ்சம் சாதனை செய்யக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுக்கு. ஏதாவது ஒரு கல்வி சார்ந்த துறையில் நல்ல ஒரு எதிர்பார்க்காத ஒரு நல்ல ஒரு மார்க் சாதனை பண்ண போகிறீங்க. செய்து முடிக்கவே முடியாதுன்னு சொன்ன சில விஷயங்களும் நீங்கள் செய்து முடித்து ஒரு சாதனையாளராக மாறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைது உங்களுக்கு. சில விஷயங்கள் தானாகவே நடக்கும்.
அதுக்கான ஒரு அனுகூலங்கள் கிடைக்கின்ற விஷயத்தினால மற்றவங்களுக்கு சாதனையாக தெரியும். ஆனால் அந்த சாதனையை நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு சாதனையாளராக நீங்கள் விளங்க போகிறீங்க நீங்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு. விருச்சிக ராசி அன்பர்கள் கொஞ்சம் புகழ் அதிகம் வந்து சேரக்கூடிய நாளாக உங்களுடைய பேச்சால், சொல்லால், செயலால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மற்றவர் வந்து ஒரு புகழக்கூடிய ஒரு புகழ்ச்சியை உங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய நாளாக அமைகிறது. உங்களுக்கு அலுவலகம் சார்ந்த விஷயங்களும் சரி, குடும்ப சார்ந்த விஷயங்களும் சரி, உங்களுடைய உறவுகள் சார்ந்த விஷயம் சரி, உங்களுடைய செயலால், உங்களுடைய பேச்சால், உங்களுடைய கண்ணியத்தால் உங்களுக்கு புகழை மேலும் உயர்த்தக்கூடிய, உங்களுக்கு புகழ் மேலும் சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசி என்பது ஒரு புகழ் நிறைந்த நாளாக அமைகிறது. தனுசு ராசியை பார்த்தா கொஞ்சம் சிந்தனை மிகுந்த நாள். வருகின்ற காலங்களில் அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யலாம் என்று ஒரு முதலீடு சார்ந்த, குழந்தை கல்வி சார்ந்த, குழந்தை திருமணம் சார்ந்த சில விஷயங்கள் ஒரு சிந்தனை உங்களுக்கு ஓடப்போகுது. உங்களுக்கு அந்த சிந்தனையை வந்து செம்மையாக பயன்படுத்துங்க. மாணவராக இருந்தால் அடுத்தது என்ன கல்விக்கெல்லாம் சிந்தனை வரப்போகுது. குடும்பத் தலைவர்களுக்கு அடுத்த குடும்பத்தின் நடத்தி செல்வதற்கான ஒரு சிந்தனை, பணியில் உள்ளவர்களுக்கு தங்களுடைய தொழிலை முன்னேற்றி கொள்வது, குடும்பத்தை கவனிப்பது போன்ற விஷயங்களோட சிந்தனை பல விதமான சிந்தனைகள் பல பேருக்கு இன்று இருக்கப்போது. அந்த சிந்தனையை நீங்கள் செயல்படுவதற்கான ஒரு ஆரம்ப கட்ட காலமாக இங்கே சிந்தனை பண்ணுங்கள். பல விஷயம் சிந்தனை பண்ணி சரியான ஒரு விஷயத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதை முன்னெடுத்து செல்லக்கூடிய நிலையில் இந்த சிந்தனை உள்ள உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வதற்கான நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு. மகராசின்னு பார்த்தா கொஞ்சம் பிரமை பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் இதாக நம்மளா செஞ்சணும், நம்மளாக முடிஞ்சுன்னு ஒரு தன்னை மீறி செய்யும்போது நம்மளையே நம்ப முடியாத ஒரு பிரமையோடு இருக்கக்கூடிய நாளாக அமைப்போது மகராசி அன்பர்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு 2 சனி பகவான் இருக்கார். 7 சனியுடைய ஆரம்பகட்ட காலம் இருந்தால் நல்ல விஷயம் சரி, ஒரு தேவையற்ற விஷயமாகவும் சரி, இது எப்படி நடந்தது என்ற ஒரு பிரமையோடு பிரமிக்கக்கூடிய ஒரு நாளாக என்று உங்களுக்கு என்று அமைகிறது. உங்களுக்கு கும்பராசின்னு பார்த்தா உங்களுடைய திறமை வந்து மேலும் மேலும் அதிகக்கூடிய நாளாக அமைது. உங்களுக்கு உங்கள் திறமையாலேயே உங்களுடைய உயர்வும் அமையப்போகுது. அதனால் உங்கள் திறமைகள் இருந்தும் அதை நீங்கள் பயன்படுத்தாத இருந்துன்னா அந்த திறமைகளை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய, உங்கள் திறமையை வெளிக்கொணரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. ஒன்றிய சனி பகவான் இருக்கார். சனி வந்து கும்பத்தில் வந்து சொந்த வீடு இருந்தால் அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். அதனால் உங்கள் திறமைகளை வெளிக்காட்டி அடுத்த நிலைக்கு நீங்கள் நகரக்கூடிய, செல்லக்கூடிய, முன்னேறக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பத்துக்கு தயவுசெய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து பார்த்தா மீனராசி நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அசதி உடைய நாளாக அமைகிறது. மீனராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு 12 சனி பகவான் இருந்தால் 7 சனியோட இறுதியில் இருக்கீங்க. அதனால் ஒரு நல்ல விஷயத்துக்காக கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம். அந்த அலைச்சல் மூலம் கொஞ்சம் உடலுக்கு அசதியை கொடுக்கக்கூடிய நாளாக அமைப்பவங்களுக்கு கொஞ்சம் கூடும் வரைக்கும் கொஞ்சம் வெளியில் அலைவதையும் வெளியில் தேவையில்லாமல் செல்வதை கொஞ்சம் குறைத்து கொண்டு கொஞ்சம் ஓய்விடுங்கள். அந்த அசதி கண்டிப்பாக சரிவாகி நாளைக்கு நீங்கள் புத்துணர்ச்சியோடு உங்களுடைய பணியை மீண்டும் தொடங்க போகிறீங்க. நீங்கள் அனைத்து ராசி என்பது ஒரு இனிய நாளாக வெற்றி நாளாக கண்டிப்பாக அமையும் நினைக்கிறேன். நான் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை குலதெய்வம் உங்கள் பணியை மேற்கொள்ளுங்க. வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.